திருவாசகத்தை அருளிச் செய்த மணிவாசக பெருமான் இறைவனுடைய அனுபவத்தை, சிவானுபவத்தை நுகர்ந்து நமக்கு அருளிச் செய்த பதிகங்கள். சிவானுபவம் என்பது உயிரானது சிவத்தை நுகர்தல், அனுபவித்தல். உயிரின் அனுபவங்கள் வேறு வேறாக இருக்கிறது. உயிர் பிரபஞ்ச வாழ்க்கையில் தன்னுடைய பொறிகளுக்கு எது கிடைக்கிறதோ அதை அனுபவிக்கிறது. கண்ணினால் காண்பது, காதினால் கேட்பது, நாக்கினால் சுவைப்பது, நாசியினால் நுகர்வது, மெய்யினால் ஸ்பரிசம், இப்படியெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை அது நுகர்கிறது, தோய்கிறது. பிரபஞ்சத்தை தோய்ந்து அதை அனுபவிப்பதற்குரிய கருவிகளை இறைவன்தான் கொடுத்திருக்கிறார். இந்த கருவிகள் இல்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்க முடியாது. இந்த உடலை விட்டு உயிர் போகுமானால் அந்த உயிருக்கு இந்த உலக அனுபவம் கிடையாது, அது அனுபவிக்க முடியாது. உயிர் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்காக தரப்பட்டது தான் இந்த தூல உடம்பு. ஆனால் நமக்கு தூல உடம்பு மட்டும் இல்லை. நமக்கு தூல உடம்பை தாண்டி நமக்கு சூக்கும உடம்பு, காரண உடம்பு என்று சொல்லக்கூடிய இருவேறு உடம்புகள் உள்ளன. தூலக்கருவிகள் தூல உடம்பிலே இருப்பது போல சூக்கும கருவிகள் சூக்கும உடம்பில் தான் இருக்கும். இப்போ தூலக்கருவியாக இருக்கிற கண், காது இதெல்லாம் இந்த தூல உடம்புல இருக்கு. ஆனால் சூக்குமமாக இருக்கக்கூடிய மனம் எங்கே இருக்கும்? அது இந்த தூல உடம்புல இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது சூக்குமமான கருவி. தூலமான கருவிகள் நேராக உயிருக்கு போய் சேருவதில்லை, மனத்தின் வழியாகத்தான் போய் சேருகிறது. இப்போ மனங்கிற கருவி இருக்குமானால் அது இருக்கக்கூடிய தேகம் இருக்கணும். கண் இருக்கக்கூடிய தூல தேகம் இருப்பது போல, காது இருக்கக்கூடிய தூல தேகம் இருப்பது போல, மனம் என்கிற கருவி இருக்கக்கூடிய தூல தேகம் இருக்கணும். ஆனால் நமக்கு ரொம்ப பேருக்கு அது தெரியாது. சூக்கும தேகம்னு ஒரு தேகம் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி ரொம்ப பேருக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் மரம் தான் தெரியுமே தவிர மரத்துக்கு காரணமாக இருக்க வேறு தெரியாது. அது மறைஞ்சு தான் இருக்கும். அதுபோல் இந்த சூக்கும காரண உடம்புகள் மறைந்து தான் இருக்கும். இந்த தூல தேகத்தை இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு ஒன்றை அனுபவிக்க வேண்டும், நல்ல உணவு உண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுக்கு ஒரு இச்சை வருமானால் அந்த இச்சையை நிறைவேற்றுவதற்காக ஞானம் செயல்படும். இந்த உணவு எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அதை எப்படி அடைவது என்கிற அந்த செய்திகளை எல்லாம் அந்த ஞானம்தான் சொல்லித்தரும். ஞானம் எதை சொல்லித் தருகிறதோ அதை செயல்படுத்துவது
நம்முடைய கிரியை. நம்முடைய அறிவினுடைய பாகுபாடுகள், அறிவு எப்படி செயல்படுகிறது அப்படின்னு சொன்னால் அது 3 விதமாக அது செயல்படும். முதல்ல இச்சை, அப்புறம் ஞானம், அப்புறம் கிரியை. முதல்ல தோன்றுவது இச்சை. எதையாவது ஒன்றை பெற வேண்டும் என்கிற ஒரு இச்சை வரும். அந்த இச்சையை ஒட்டி ஞானம் வரும். ஞானத்தை ஒட்டி கிரியை இருக்கும். இந்த 3 தான் செயல்படும். 3 இல்லாமல் எதுவும் செயல்படாது. பொதுவாக அறிவுன்னு சொன்னாலும் கூட இந்த 3 ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். நான் கோதுமை அல்வா சாப்பிடணுன்னு ஆசைப்படுறேன். ஒரு இச்சை வருகிறது. ஒரு இச்சை வருது, அல்வா சாப்பிடணும் ஒரு இச்சை. உடனே அறிவு என்ன சொல்லும்? அல்வா கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வாங்கினா நல்லா இருக்கும், நீ அங்கே வாங்கு, நீ அங்கே போ, அங்கே வாங்கி சாப்பிடு அப்படின்னு எது சொல்லித்தரோம்? அறிவு சொல்லித்தரும். ஞானம் சாப்பிட்றதுக்கு விரும்பிச்சு, அறிவு சொல்லித்தரும். எப்படி போகிறது? கால் வலிக்குது, சைக்கிள் எடுத்துக்க போ, அறிவு சொல்லும். உடனே செயல் என்ன பண்ணும்? சைக்கிள் எடுக்கும். அதுதான் கிரியை. சைக்கிள் எடுக்கும், ஓட்டம். ஞானம் கூட சொல்லிக்கிட்டே வரும். வேகமாக போ, கடையை சாத்திர போகிறான், அதுக்குள்ளே அல்வா வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லும். உடனே கிரியை செயல்படும். எதிர்த்தாற்போல ஒன்வே வரும். இது ஒன்வேயாக இருக்குதே அப்படின்னு பார்க்கும். பரவாயில்லை, அல்வாவுக்கு ஒன்வே கிடையாது, போ அப்படின்னு சொல்லும். நேராக அங்கே போகும். ஞானம் சொல்லும், சைக்கிளை நிறுத்து, கடைக்குள்ளே போ அப்படிங்கும். உடனே சைக்கிளை இந்த கைகாலெல்லாம் ஞானம் என்ன சொல்லுதோ அதை செய்யும். உட்காருனா உட்காரும். அறிவு தான் சொல்லும் உட்காரு அப்படிங்கும். உட்காரும். எதுக்கு உட்கார்ற? நில்லு அப்படின்னா நிற்கும். எதுக்கு நின்றுட்டு இருக்க? சாஞ்சிக்க, சாஞ்சிக்கும். இந்த சாயிர கருவிகள் எல்லாம் கண்மேந்திரியங்கள், அவைக்கு அறிவு கிடையாது. இந்த அறிவு தான் சொல்லும். சிறப்பாக ஒரு செய்தி சொல்லியிருக்காரு, கையை தட்டு அப்படின்னு சொல்லும். டக்குன்னு 2 கையை எடுத்து இப்படி தட்டும். தட்டுற கைக்கு அறிவு இருக்காது. தட்ட சொல்ற ஞானத்துக்கு தான் அறிவு உண்டு. கை 2 இருக்குன்னு சும்மா தட்டிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? லூஸ் பிடிச்சிக்கிச்சா, கையை தட்டிகிட்டு இருக்கிற அப்படிமா. இப்போ எப்போ தட்டுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே இருந்து வரும். அது வந்ததுன்னா தட்டும். சைக்கிள் நிறுத்தி உள்ளே போ, ஞானம். உடனே காலில் நடந்து உள்ளே போய் எவ்வளோன்னு கேளு விலை. உடனே கேட்பான், எவ்வளோ விலைங்க அப்படின்னு. இது ஒன்று கொண்டு தொடர்ந்து இச்சை அப்படியே நிற்கும். அல்வா சாப்பிட்ணும், அல்வா சாப்பிட்ணும், அல்வா சாப்பிட்ணும் அப்படிங்கிற இச்சை மட்டும் அப்படியே இருக்கும். ஞானமும் கிரியையும் மாறி மாறி செயல்படும். கிலோ எவ்வளோங்க? கிலோ 640 ரூபா. சரி, 1/4 கிலோ கேளு, 1/4 கிலோ கொடுங்க. 160 ரூபாங்க. சரி, பைக்கில் கை விட்டால் பர்ஸு காணும். ஐயோ பர்ஸு இல்லை. உடனே ஞானம் சொல்லும், அடுத்தவன் பைக்கில் கையை விடு. இச்சை நிறைவேறி ஆகணும் இல்லை? அப்போ இச்சை, ஞானம், கிரியை என்று சொல்லக்கூடிய 3ம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக போய் நமக்கு செயல்பாடு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இப்போ நமக்கு எப்படி இச்சை, ஞானம், கிரியை செயல்பாடோ அதுபோல தான் சர்வேஸ்வரனுக்கும். சர்வேஸ்வரனுக்கு ஒரே இச்சை, இந்த உயிர்கள் எல்லாவற்றையும் ஈடேற்றி தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா இச்சை. ஈசனோட ஒரே ஒரு இச்சை, அவருடைய இச்சா சக்தி, அவருடைய விருப்பம் என்னன்னா, இந்த உயிர்களை எப்படியாவது அதை திருத்தி தன்னோட சேர்த்துக்கிட்டு தான் கூட வச்சுக்கணும்.
அப்படிங்கிறது தான் அவருக்கு ஆசை. அதுக்காக அவர் என்ன செய்கிறார்? அவருடைய ஞானத்தையும் கிரியையும் பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார், நமக்கு உடம்பு தரார், எல்லாமே அவர் கொடுக்கிறது தான். நம்முடைய இந்த பிரபஞ்ச வாழ்க்கைங்கிறது அவர் போட்ட பிச்சை. எல்லாம் அவர் தான் டிசைட் பண்ணார். நீ எங்கே பிறக்கணும், நீ யாருக்கு பிள்ளையா பிறக்கணும், நீ எங்கே இருக்கணும், நீ எங்கே போகணும், உனக்கு எந்த வயசில் என்ன வியாதி வரணும், நீ எப்போ கிளம்பணும். யாராவது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவனோ நான் இன்னைய தேதியில் தான் இங்கேருந்து கிளம்பணும்னு தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானா? நடக்குமா? இல்லை, கிளம்புவானா? அவன் தான், அவன் கிளம்பவே மாட்டான். எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, அடுத்த வருஷம் வரேனேம்பான். எவனும் கிளம்ப மாட்டான். அதனால தான் ஹோல்டு அவர் வச்சிருக்கார். டக்குன்னு சீட்டை கழிச்சிருவார், முடிஞ்சு போச்சு. அது தெரியாமல் பாருங்களேன், நம்ம எவ்வளோ மமதையில் ஆணவத்தில் இந்த மனிதன் நமக்கு த நெக்ஸ்ட் மொமெண்ட் இஸ் நாட் இன்ஷூர்டு. அடுத்த வினாடி நம்முடையது அல்ல, அடுத்த நிமிடம் இல்லை, அடுத்த வினாடியே நம்மளுது இல்லை. எத்தனையோ பேர் பேசிகிட்டே இருக்காரு, நெஞ்ச பிடிச்சிடுறாரு. சார் என்னவோ பண்ணுது சார், டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர் சொல்கிறார் ப்ராட் டெட் அப்படிங்கிறார். வழியிலே இறந்துட்டார். அவன் உஷார் பார்ட்டி, கூட்டிகிட்டு போகும்போதே சொந்தக்காரனுக்கெல்லாம் சொல்லிடுவான். அவ்வளோதானே. நேரு வள்ளுவரை போய் பார்த்து ஒருத்தர் கேட்டார், பெருமானே நீங்கள் நிறைய குறள் எழுதியிருக்கீங்க, இந்த உலகத்துக்கு எது சாமி ரொம்ப சிறப்பு, இந்த உலகத்துக்கே எது சிறப்பு? உடனே சொன்னார், இந்த உலகத்துக்கு என்னப்போ சிறப்பு? இமயமலை தான் சிறப்பு, பசிபிக் ஓஷன் தான் சிறப்பு, இந்து மகா சமுத்திரம் தான். அப்படியா சொன்னார்? இல்லை, அப்படி சொல்லலை. இந்த உலகத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டார், நேற்று இருக்கிறவன் இன்னைக்கு இல்லைங்கிறது தான் இந்த உலகத்தோட சிறப்புன்னார். நெருநல் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை படைத்தி உலகு. இந்த உலகுக்கே இருக்கக்கூடிய பெருமை என்னன்னு நிலையாமை. யாரும் இங்கே வந்து பிளாட் போட்டு உட்காந்துக்க முடியாது, கிளம்பிதான் ஆகணும். வல்லான் ஒருவன் எரியினும் மாட்டான் ஒருவன் எரியினும். நல்ல திடகாத்திரமாக ஒருத்தர் இருக்கார், ஒரு கல்லை வேகமாக மேலே எறிகிறார். இன்னொருத்தர் ரொம்ப மெல்லிய தேகமாக இருக்கிறார், அவர் ஒரு கல்லை மேலே எறிகிறார். எந்த கல் கீழே வரும்? ரெண்டு கல்லும் கீழே தான் வரும். ரெண்டு பேரும் கிளம்பிடுவான். இறப்பு என்பது அவர் கையில் தான் இருக்கு. அதனால தான் சிவபெருமான் கையில் தான் எல்லாம் இருக்குன்னு காட்டுறதுக்கு அவர் தான் சங்காரகாரணன், இறப்பை கையில் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். எப்பொழுது ஒருவர் கையில் இறப்பு இருக்கிறதோ அப்பொழுது பிறப்பும் அவர் கையில் தான் இருக்கும். என்னங்க, இப்போ நான் எங்கே போனோனோ அங்கே இருந்தானே இங்கே வரணும். இப்போ சிவகுமார் எங்கே போயிருக்கார்? காரணீஸ்வரருக்குள்ளே போயிருக்கார். எங்கேருந்து வருவார்? வீட்டிலேருந்து வருவாரா? எங்கேருந்து வரணும்? காரணீஸ்வரர்லேருந்து தான் வரணும். அப்போ சிவபெருமான் ஒடுக்குகிறான் என்று சொன்னால் அங்கே போய் ஒடுங்கினா திரும்ப எங்கேருந்து வரணும்? காரணீஸ்வரர்லேருந்து தான் வரணும். ஆகையினால நம்முடைய சிவஞான போதத்தில் மெய்கண்டார் சொன்னார், சங்காரகாரணனே முதலாக உடைத்து அப்படின்னார். பெருமான் தான் எல்லாமே. ஆகையினாலே சிவம் வந்து உயிர்களை விட்டு பிரிவதே இல்லை. உயிரை விட்டு என்றும் பிரிவதில்லை. உயிர் தான் சிவத்தை விட்டு பிரிந்திருக்கும். உயிர் தான் சிவத்தை விட்டு பிரிந்திருக்கும். உணர்வு வகையில் இந்த உடம்புல சிவம் உயிரோடு இருக்கிறதுனால இது உடம்புன்னு பேர். சிவம் மட்டும் அந்த உயிரை அப்படியே தனியாக எடுத்துகிட்டு போச்சுன்னா இதுக்கு சபம்னு பேர். அவ்வளோதான்.
ஆகையினாலே சிவமே முழுமுதற் பொருள், எல்லாவற்றிற்கும் சிவன்தான் காரணம். சிவனே உலகை ஆழ்விப்பதுன்னு காரைக்கால் அம்மையார் சொன்னாங்க. சிவன் தான் எல்லாமே. அதை நாம் முதல்ல உணரணும். நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். நாம் போய் பிரச்சனையை சொல்கிறதுக்கு நமக்கு சகல உரிமையும் இருக்குது. சாமிகிட்ட போய், சாமி இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது சாமின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு அவருக்கு சொல்லித்தரக்கூடாது. இந்த பிரச்சனையை எப்படி நீ தீர்க்கணும்னா அப்படின்னு சொல்யூஷன் அவருக்கு கொடுக்கக்கூடாது. ப்ராப்ளத்தை மட்டும்தான் அவர்கிட்ட கொடுக்கணும். டாக்டர்கிட்ட போனால் வியாதியை மட்டும்தான் சொல்லணும். நம்மளே மெடிசனும் சொல்லக்கூடாது. சொல்லணுமா? ஏன் என்கிட்ட வந்தேன் பாரு டாக்டர், உனக்கு தான் மருந்து தெரியுமில்ல, அப்புறம் ஏன் என்கிட்ட வந்த அப்படின்றது. மருத்துவர்கிட்ட வியாதியை சொல்லணும், மருந்தை சொல்லக்கூடாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படித்தான். அங்கே ஒற்றியூர் போகிற பொழுதே சங்கிலி நாச்சியாரை பார்க்கிறார். இருவரால் இப்பிறவி எய்துவித்தார், ஒருத்தி பறவையார் மற்றொருத்தி இவளோ என மருண்டார். இருவரால் இப்பிறவி எய்துவித்தார், ஒருத்தி பறவை இவ இன்னொருத்தி போல இருக்கேன்னு மருண்டாராம். உடனே பெருமான்கிட்ட போய் கேட்குறார், பெருமானே இந்த பெண்ணை திருமணம் செய்து வையுங்கள்னு கேட்குறார். மங்கை ஒரு பால் மகிழ்ந்ததுவும் அன்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர், இங்கு நுமக்கு திரு மாலை தொடுத்து என் உள்ளத்தொடை அவிழ்த்த திங்கள் வதன சங்கிலியை தந்தன் வருத்தம் தீரும். பெண்ணை திருமணம் செய்து கொடுன்னு கேட்டார். அவர் சரிப்பா நான் போய் சங்கிலிகிட்ட சொல்கிறேன்ட்டு சங்கிலிகிட்ட போய் சொன்னார். சங்கிலி நாச்சியார் என்ன சொன்னாங்க, நான் திருமணம் பண்ணிக்கிறேன், ஆனால் அவர் திருவாரூர் போயிடுவார், ஆரூர் போயிட்டா நான் என்ன பண்ணுறது, நான் ஆரூருக்கு போக மாட்டேன், அவர் போகிறாருன்னு என்னை கூப்பிட்டா நான் போக முடியாது, ஏன்னா எனக்கு திருவொற்றியூரை விட்டு நகர மாட்டேன். இந்தம்மா திருவொற்றியூரை விட்டு நகராது, அந்தம்மா திருவாரூரை விட்டு நகராது. அந்தம்மா அப்படிதான், நீ எங்கே வேணா போங்க, நான் திருவாரூரை விட்டு வரமாட்டேன். ஒரு இடமாவது சுந்தரமூர்த்தி சாமி போன இடத்துல கூடவே பரவனாச்சியாரும் போனாங்கன்னு எங்கேயாவது இருக்கா? அவங்க ஆரூர் பெருமானை விட்டு பிரிய மாட்டாங்க. சாமி நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு வாங்க, வந்தீங்கன்னா சர்வீஸு. ஆனால் என்னால் ஆரூர் பெருமானை பிரிய முடியாதுன்ட்டாங்க. அவரும் சரின்ட்டார். அவர் எல்லா இடத்துக்கும் போவார், திருவாரூர் வருவார். திருவொற்றியூர் போனால் அந்த அம்மையார் என்ன சொல்கிறாங்க, சாமி நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, ஏன்னா நான் எங்கேயும் வர முடியாது. நான் ஏன் வர முடியாதுன்னா என்னால் ஒற்றியூரை விட்டு வர முடியாது, படம்பக்கநாதரை விட்டு என்னால் பிரிய முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால அந்த அம்மையார் சொன்னாங்க, இவர் திருவாரூர் போயிடுவாரே, நான் என்ன பண்ணுறது, அதனால் என்னம்மா போகாமல் இருக்கிறதுக்கு சத்தியம் வாங்கிக்கோன்ட்டார் இவர் பண்ணது. அந்த அம்மையார் சரி வாங்க சத்தியம் பண்ணாருன்னா நான் போகல. இவர்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாப்பா, சத்தியம் கேட்குறா, ஊரை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்கு அந்த பெண்ணு சத்தியம் கேட்குறா. என்ன சாமி செய்கிறதுன்னு கேட்டிருக்கணும். அவர் என்ன சாமி செய்கிறது, நான் சத்தியம் பண்ணி கொடுத்தா திருவாரூர் போக முடியாது சாமி, உங்களை நான் திருவாரூரில் பார்க்காம இருக்க முடியாது, என்னால் திருவாரூருக்கு போகாமல் இருக்க முடியுமா, இதுக்கு எப்படி சாமி சத்தியம் பண்ணி கொடுக்க முடியும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சாமி அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனால் சுந்தரர் என்ன பண்ணார், ஹீ பிளேட் ஸ்மார்ட்டு. அவர் என்ன பண்ணிட்டாரு, சாமி சத்தியம் தானே, நீங்கள் மனசு வச்சா பண்ணலான்னாரு. நான் என்னப்பா மனசு வைக்கிறதுன்னு, நான் சத்தியம் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் மூலஸ்தானத்தில் இருக்காதீங்க, மகிழ மரத்தில் போய் இருந்துருங்கன்னார்.
என்னப்பா என்ன மரத்துல எல்லாம் தொங்க சொல்கிறேன்னாரு. சாமி கொஞ்ச நேரம் சாமி சத்தியம் பண்ணுற நேரம் வரைக்கும் அங்கே இருங்க, அதனால் நீங்கள் மகிழ மரம் போயிடுங்கன்னாரு. இப்போ என்ன வியாதின்னு அதோடு நிறுத்தாமல் மருந்தியும் சொன்னார். நீங்கள் மகிழ மரத்தடி போன்னு. அவர் என்ன பண்ணார், அங்கே போய் சத்தியத்தை மகிழ மரத்தடியில் வாங்கிக்கோன்ட்டு போயிட்டார். போச்சா? இவருக்கு தெரியாது. அது சாமி டபுள் கேம் ஆடிட்டு போயிட்டார். அப்புறம் இந்த அம்மாவுக்கு சத்தியம் பண்ணுறேன்னு அடுத்த நாள் காலையில் வந்தால் அந்த அம்மா தோழியை வந்து சொல்கிறா, எங்கள் தலைவிக்கு நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்களாமே. பண்ணித்தரம்மா, வாங்க பண்ணித்தரேன், எங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்கன்னு. அதான் மூலவர்கிட்ட போய், இல்லை எங்கள் வழக்கமெல்லாம் மகிழ மரத்தடியில் பண்ணுறது தான் வழக்கம், அங்கே வாங்கன்ட்டார். அப்போவே தெரிஞ்சுக்கிட்டார், சரி சாமி ப்ளே பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சார். அப்போ தான் யோசனை பண்ணார், ஆஹா வழியை அவர்கிட்டே கேட்டிருக்கணும், நாம் வழி சொல்லி கொடுத்தோம், அது தப்பு, நம்ம சொல்லித்தர. பக்கத்துக்காரனால நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், சாமி பக்கத்துக்காரனால பிரச்சனையாக இருக்குது சாமி, எப்படியாவது ஒரு சால்வ் பண்ணி என்னை காப்பாற்றுங்க சாமி அப்படின்னு கேட்கணும். நம்மளே போய் சாமி பக்கத்துக்காரனுக்கு வாந்தி பேதி வைத்தாலையெல்லாம் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி அவன் ஒரு 30 நாள் அங்கே, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. சாமிகிட்ட போய் உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு, தீர்த்து வைப்பார், எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், எதை கேட்டு இல்லைன்னு சொல்லாது, இல்லை என்னாது இறந்தருள்வார் சாமி, இல்லைன்னு சொல்ல மாட்டார். அப்புறம்னாது சொல்லுவாரே தவிர இல்லைன்னு சொல்ல மாட்டார். அந்த பெருமானியை அனுபவித்தவர் மணிவாசகர். இப்போ நாமெல்லாம் பெருமான்கிட்ட அனுபவிக்கிறதுக்கு பொருள்களை கேட்டுக்கிட்டே நிற்கிறோம். மணிவாசகரோ அனுபவத்துக்காக பொருள்களை கேட்கல, அவரைத்தான் கேட்டார், நீயே வா நான் அனுபவிக்கணும்னார். அனுபவத்திற்கான பொருள்களை கேட்டு பெறுவது சிவம் அல்ல, அனுபவப்படுவதற்கே கேட்கப்பட வேண்டிய பொருள் சிவம். சிவத்தையே கேட்கணும், நம்ம வேற எதையும் கேட்கக்கூடாது. ஆகையினாலே தான் அவர் சிவத்தை கேட்டு சிவானுபவம் பெற்றார். சிவானுபவம் பெற்றவர்களுக்கு பிரபஞ்சத்தில் என்ன வேலை இருக்கும், இங்கே என்ன வேலை இருக்கும் சொல்லுங்க, இல்லைங்களா? அவர் நல்ல ஒரு பையன் அமெரிக்காவில் படிக்கிறதுக்காக போனான். ஏதோ ஒரு சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்காக போனான். படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது பார்ட் டைமு ஒரு ஹோட்டலில் சமையல் வேலை, அசிஸ்டன்ஸ் ஒர்க்கு, வெங்காயம் கட் பண்ணி கொடுக்கறது, தக்காளி கட் பண்ணி கொடுக்கறது, அடுப்பில் பாத்திரத்தை ஏற்றுறது, இறக்குறது, இதெல்லாம் கூட அந்த ஒர்க்கு எல்லாம் இங்கே கேஸ் அடுப்பு தான். கூட கொஞ்சம் இருந்தான், பார்ட் டைம் ஒர்க், அது ஒன்று ஒர்க்கு தான் இருக்குனுங்க, சரின்ட்டு இருந்தான். படித்து பாஸ் பண்ணிட்டான். பாஸ் பண்ணி வேலைக்கு அப்ளை பண்ணால் உத்தியோகம் கிடைச்சிருச்சு, நல்ல உத்தியோகம், உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கிது. இப்போ அவன் என்ன பண்ணணும், என்னங்க அதே சமயக்கட்டில் தக்காளி கட் பண்ணிட்டு இருக்கணுமா? உயர்ந்த நிலை கிடைத்த உடனேயே அங்கே தானே சுவிட்ச் ஓவர் ஆகணும். நம்ம இங்கே பிரபஞ்சத்தை உட்காந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு பிரபஞ்ச சமையல் பண்ணிகிட்டு இருக்கோம். சிவபெருமான்கிட்ட போய் நிற்கும் போது சிவபெருமானே தரேங்கும் பொழுது இங்கேயா உட்காந்து சமையல் வேலை பார்க்கணும், சாமிகிட்ட போயிடணும், ஆனந்த அனுபவம் தரேங்கிறார். நமக்கு எது உயர்ந்த நிலைன்னு தெரியல, அதுதான் கஷ்டம். குழந்தைக்கு கொண்டு போய் ஒரு 2 கப்பில், ஒரு கப்பில் ஒரு கோல்டு காயின்னு, ஒரு கப்பில் ஐஸ்கிரீம் கொடுத்து குழந்தைகிட்ட நீட்டி எடுத்துக்கம்மா அப்படின்னா குழந்தை எதை எடுத்துக்கும்? பாருங்க எத்தனை குழந்தைங்க பாருங்க, இங்கே எல்லாம் ஐஸ்கிரீமை தான் எடுக்கும். இந்த தங்க காசை எடுத்தா இதை போல எவ்வளவோ பெரிய ஐஸ்கிரீம் வாங்கலான்னு அதுக்கு தெரியாது, அதுக்கு ஐஸ்கிரீம் தான் தெரியும். இப்போ இப்படி நான் சொல்கிறேன், அடுத்த டெஸ்ட்டு, ஒரு கப்பில் திருவண்ணாமலை திருநீர், இன்னொரு கப்பில் ஒரு கோல்டு காயின் நம்மக்கிட்ட நீட்டுறாங்க, ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க சார்ன்னு.
பொய் சொல்லக்கூடாது, காமீஸ்வரர் கோயிலில் உட்காந்துருக்கோம் இல்லையா, சாமி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அங்கே உள்ளே இருந்து என்ன பதில் சொல்ல கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து கோல்டு என்னங்க சார் திருநீரா, அது கோயிலில் போனால் செவுத்தில் எல்லாம் தூணில் திருநீராக இருக்கும், அதை எடுத்துக்கலாம். கோல்டு காயின் கிடைக்காது சார், அப்படி தான் நம்ம நினைப்போம். ஏன்னா நம்ம பக்குவம் எப்படியோ அந்த பக்குவத்திற்கு தகுந்தாற் போலத்தான் இச்சை செல்லும், இச்சைக்கு தகுந்தாற் போல தான் ஞானம் செல்லும், ஞானத்துக்கு தகுந்தாற் போல தான் கிரியை செல்லும். நம்முடைய இச்சை உயருடையதாக இருந்தால் நம்முடைய ஞானமும் உயருடையதாக இருக்கும். எனவே ஞானத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் இச்சை உயரணும். நாம் எதை விரும்புகிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம ஸ்டாண்டர்டை. நம்ம ஸ்டேட்டஸ்ன்னு நீங்கள் ஃபேஸ்புக்கில், செல்லில், வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டாலும் என்ன ஸ்டேட்டஸ் உண்மையானா நம்முடைய இச்சை எது, அதுதான் நம்ம ஸ்டேட்டஸ். மணிவாசகருடைய ஸ்டேட்டஸ் ரொம்ப உயர்ந்த ஸ்டேட்டஸ். ஏன்னா அவர் சிவத்தை தவிர அவர் எதையும் அவர் விரும்பலை. ஏற்கனவே இந்த பாட்டு சொன்னேன். பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய், சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறைபுரை சிவனே, ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாய். அப்படிதான் சாமி கேட்குறார். ஆக அந்த ஆனந்த அனுபவம் பெற்றார் சுவாமி. நீ தில்லைக்கு வான்னு சொல்லிட்டார். தில்லைக்கு வருகிறார். எல்லா மன்னர்களிடம், அரசவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரிடமும் விடைபெற்று கொண்டு பெருமான் என்னை தில்லைக்கு அழைக்கிறார், என்ன காரணம் பற்றி என்று தெரியாது. இந்த திருப்பெருந்துறையிலே என்னை வந்து தடுத்து ஆட்கொண்டார். என்னை இங்கேயே அழைத்து போவார் என்று எண்ணியிருந்தேன். ஆனாலும் கூட தில்லைக்கு வர சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி வருகிறார். திருவிடை மருதூர் என்கிற திருத்தலத்திற்கு வருகிறார். பிறகு திருவண்ணாமலை வருகிறார். அப்படி தலங்கள் தோறும் வருகிற பொழுதுதான் அவருக்கு ஒரு செய்தி தெரிகிறது. எல்லா இடங்களிலும் புறச்சமயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி கொண்டே இருக்கிறது. நீர் அணிகிறவர்கள் குறைந்து கொண்டே இருந்தார்கள். திருநீர் அணிகிறவர்கள் அருகி கொண்டே வந்தார்கள். திருக்கோயில் செல்லுகிறவர்களும் குறைந்து கொண்டே வந்தார்கள். ஆகையினாலே சைவ சமயத்தை நிறுவுவதற்காகவும் திருநீற்று நெறியை பரப்புவதற்காகவும் தன்னை சிவபெருமான் இந்த மண்ணுலகிற்கு தருவித்திருக்கிறான் என்று தெரிந்து கொண்டார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரணம் பற்றி இந்த பூமிக்கு கொண்டு வருவான் சுவாமி. எல்லாருக்கும் எல்லா பணிகளும் இருக்கும். ஆனால் சிலருக்கு மட்டும்தான் அவர் தன் பணிகளை தருவார். மற்றவர்களுக்கு உலகப் பணிகளை தந்துடுவார். யாருக்கு அவர் ரொம்ப பிரீத்தியாக இருக்கிறாங்களோ அவரிடம் பார்த்து சிவப்பணியை தருவார். அந்த சிவப்பணி செய்க அப்படின்னு பிடிச்சவங்களுக்கு தான் கொடுப்பார். நானே போய் நின்று சாமி நான் சிவப்பணி செய்கிறேன் எனக்கு கொடுனாலும் கூட ஒதுக்கிடுவார். ஆனால் தனக்கு யாரை பிடிக்கிறதோ, எத்தனையோ பேர் இருந்தாங்க. மணிவாசகர் மட்டும்தானே கூப்பிட்டு உபதேசம் பண்ணி போய் உபதேசம் பண்ணுன்னு அனுப்பிச்சார். ஆகையினாலே மணிவாசக பெருமான் சிவபெருமானுடைய ஒரு குறிப்பை உணர்கிறார். அது என்ன என்று கேட்டால், மணிவாசகருடைய காலம் 2ஆம் அல்லது 3ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம். அந்த நூற்றாண்டில் பௌத்த சமயம் நம்முடைய நாட்டிலே பரவிக்கொண்டு இருந்தது. ரொம்ப பேருக்கு என்ன தெரியாதுன்னு சொன்னால், பௌத்தம்னா என்ன தப்பு? அதில் புத்த மதம் நல்ல விஷயத்தை தானே சொல்லுது. புத்த மதம் அந்த மதத்தை ஏன் நம்ம எதுக்கணும்? ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்லாம் தானே சொல்லுது அப்படின்னுட்டு நிரம்ப பேர் நினைப்பார்கள். ஆனால் மேம்போக்காக பார்க்கிற பொழுது நாம் அந்த சமயத்தினாலே நன்மைகள் இருப்பது போல தெரிந்தாலும் உண்மையிலேயே அந்த மதத்தினுடைய கொள்கைகள் என்ன,
அதனுடைய கோட்பாடுகள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பௌத்த மதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பௌத்த மதம் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறது. பௌத்த மதம் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறது. உயிர், இப்போ இந்த உயிர்னு ஒன்று இருக்க, இந்த உயிர் எதையாவது ஒன்றை பற்றி கொண்டு தான் இருக்கும், தனியாக இருக்காது உயிர். இந்த உயிர் எப்படி என்று கேட்டால் நெருப்பு மாதிரி. நெருப்பை தனியாக காட்டுவீங்களா? இதுதான் நெருப்பு அப்படி காட்டுவீங்களா? முடியாது. எதையாவது ஒன்று பற்றி இருக்கும்போது தான் காட்டுவீங்க. நெருப்பு குச்சியை காட்டினீங்கன்னா நெருப்பு குச்சியில் இருக்கும், மரத்தில் இருக்கும், பெட்ரோலில் இருக்கும், காகிதத்தில் இருக்கும். அது தனியாக நிற்குமா? நிற்காது. நெருப்பு தனியாக நிற்காது. ஏதாவது ஒன்றை சார்ந்து தான் இருக்கும். அப்படி சார்ந்து இருக்கிற பொழுது தான் அதை நெருப்புன்னு அறிவோம் நான். அதுபோல உயிர் தனித்து நிற்காது. ஏதாவது ஒன்றை சார்ந்து இருக்கிற பொழுதுதான் இது உயிர் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். உயிர் பொருள் என்று சொல்லுவது தனி பொருள், அது அழிவில்லாத பொருள். 5 கந்தங்களும் சேருகிற பொழுது அறிவு தோன்றுகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, முதல்ல ஒரு கருத்து சொன்னேன், கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. சரி, உயிரை பற்றியாவது ஒரு தெளிவு இருக்குன்னு கேட்டால் அந்த உயிரை பற்றியும் ஒரு தெளிவு இல்லை. இப்போ உயிர் பற்றுவதற்கு ஒரு பொருள் வேண்டும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். நெருப்பு ஒரு பொருளை பற்றித்தான் இருக்கும், அதுபோல் உயிரும் ஒரு பொருளை பற்றித்தான் இருக்கும். இப்போ அது என்ன பண்ணும்? இந்த உடம்பை பற்றி இருக்கிறதுனால தெரியும். உடம்பை விட்டு போனால் அது பற்றுவதற்குன்னு பொருள் வைத்திருப்பார், அதை பற்றி கொண்டு அங்கே கிடக்கும் அது. அப்ப இந்த உயிரானது ஏதாவது ஒன்றை பற்றியாக வேண்டும். நீங்க சொல்றீங்க பற்றுகளை எல்லாம் விட்டு விட வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். பற்றையெல்லாம் விட்டாச்சு. பற்றையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் இது எதை பற்றுவது? எதையாவது பற்றித்தானே இருக்கணும். எதையாவது பற்று. இப்ப நம்ம சொல்லுவோம் பற்றுகளை எல்லாம் விடு அப்படின்னா எதை பற்றுவது? எங்களுக்கு ஈசன் இருக்காரு, பற்றிக்குவோம். உங்களுக்கு தான் கடவுள் இல்லையே, எதை பற்றுவ? பேயா அலைய வேண்டியதுதான். சத்தம் முதல் 5 தன்வழி தான் சாரில் சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் வேறுண்டோனார். உயிர் எதையாவது ஒன்று பற்றி இருக்கணுங்க. ஒன்று உடம்பை பற்றி இருக்கணும், உடம்பை விடுங்கிற. ஆசையை பற்றி இருக்கணும், ஆசையை விடுங்கிற. வேற எதையாவது பற்றணுமே. பற்றுவதற்கு பொருள் சொல்லவே இல்லை அவங்க. பற்றுவதற்கு பொருள் சொல்லணும். அதனால தான் வள்ளுவர் சொல்றார், பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதை விட்டா அதை பிடிக்கலாம். நமக்கு என்ன ஆசைன்னா இதையும் பிடிச்சிக்கிட்டு அதையும் பிடிக்கணும்னு தான் ஆசை. இப்போ சிக்கலை அதுதான். நமக்கு கடவுள் பக்திங்கிறது எப்படி இருக்குன்னா, பக்தி இருக்கும் சார், கடவுளும் இருப்பார் சார், உலகமும் இருக்கும் சார். உலகமும் இருக்கணும், கடவுளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு காம்ப்ரமைஸு. அப்படி பரவாயில்ல, கடவுள் இருக்கிறாரு இருக்கணுங்கிறதாவது நமக்கு இருக்கு இல்லையா? அவன் அதுவும் இல்லை. ஒரு பாயிண்ட் சொன்னா மொத்தம் 3 பாயிண்ட் தான் சொல்ல போகிறேன் பௌத்த மதத்தை பற்றி. பௌத்த மதத்தில் முதல் கருத்து என்ன சொன்ன? கடவுள் இல்லை. சரி, கடவுள் இல்லைன்னு அல்ல, அவன் பௌத்தத்தை புத்தர் படத்தை வச்சுட்டு அவன் கும்பிட்டுட்டு இருக்கான். நீ தான் கடவுள் இல்லைன்னு ஏன் கும்பிட்டுட்டு இருக்கிற? எங்களுக்கு அவர் தான் கடவுள்னு. கடவுளே இல்லைங்கிற, அப்புறம் அவரை வச்சு நீ எதுக்கு கும்பிடுற? சூடங்காட்டுற, ஊதுபத்தி ஏத்துற, விளக்கை ஏத்துற. கடவுள் தான் இல்லையே உனக்கு, அப்ப அவர் யாரு? கடவுள் இல்லை. எங்களுக்கு முன்னால வந்து அறிவுரை சொல்லிட்டு போனவர் அப்படி சொல்லு, ஒத்துக்கிறேன். யார் சார் இவர்? எங்க அப்பா. ரைட்டு, ஓகே, முன்னா இருந்துட்டு போ, அது மாதிரி சொல்லு. அதை விட்டு கடவுள்னு எல்லா வல்லமையும் உடைய ஒருவராக எப்படி சொல்ல முடியும்? அது முத கருத்தா. 2வது கருத்து நல்ல கவனம் கேட்டுங்க. பௌத்தர்கள் சொல்லுது பெண்களுக்கு முக்தி கிடையாது. யாருக்கு தெரியும்? இப்ப பாருங்க, பௌத்த சமயம் மிக உயர்ந்த சமயம் அப்படின்லாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோம்.
போகிற இடத்துல எல்லாம் புத்தர் சிலையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த புத்தர் தான் சொல்கிறாரு, பெண்களுக்கு முக்தி கிடையாது. அப்போ எப்படி தான் ஏன் முக்தினா, திரும்ப ஆணா பிறந்து வந்து தான் முக்தியா? இது என்ன அபத்தம்? நம்ம என்ன சொல்கிறோம், பெண்ணாவது ஆணாவது எல்லாம் உடம்புல உயிர் ஒன்று தான், எங்களுக்கு ஆணும் பெண்ணும் சமம், அதனால் எங்கள் சாமியவே நாங்கள் அம்மையப்பராத்தான் கும்பிடுவோம், சமமாக வச்சு கும்பிடுவோம் என்று சொல்லுகிற சைவம் பெருசா, பெண்ணுக்கு முத்தி கிடையாதுன்னு சொல்கிற பௌத்தம் பெருசா? நீங்கள் சொல்லுங்கள். பாயிண்ட் நம்பர் 2. நிறையா சொல்லுவேன் பாயிண்ட், எனக்கு வேலை இருக்குது. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இதான் ரொம்ப வேடிக்கையானது. ஒரு உயிரை கொல்லக்கூடாது, ஆனால் புலால் உண்ணலாம். என்னங்க அது? உயிரை கொல்லக்கூடாது, எந்த உயிரையும் நீ கொல்லக்கூடாது, ஆனால் யாராவது கொண்டாந்தான்னா நீ உண்ணலாம். இது எப்படிங்க இருக்குது? மாமிசம் சாப்பிடக்கூடாது, புலால் சாப்பிடக்கூடாதுங்கிறது பொது கொள்கை. அது நீ மற்ற ஊனை உண்ணக்கூடாது அப்படிங்கிறது பொதுவாக சொல்லலாம். அதை விட்டுட்டு நீ புலால் உண்ணலாம், ஆனால் நீ கொல்லக்கூடாது. நீ உண்றதுக்கு தானே அவன் கொள்றான், உன்னால தானே அவன் கொள்றான். இப்போ அவன் கொள்றதுக்கு நீ தான் காரணமாக இருக்கிற. அப்புறம் ஆனால் பாவம் வராதான். எப்படி இருக்கு? இந்த மாதிரியான உயர்ந்த ஞான தத்துவங்களெல்லாம் உடையது பௌத்த மதம். இன்னும் போச்சு. அந்த பௌத்த மதத்திலேயே 5 பிரிவோ 4 பிரிவோ இருக்குங்க. அவங்களுக்குள்ளேயே பெரிய சண்டை. 4-5 பிரிவு இருக்குது அதுலேயே. இப்போ கிறித்துவத்தில் என்ன சொல்லணாத பிரிவுகள். நீ சர்ச்சுக்கு போகிறவன் அவன் போக மாட்டான் அந்த சர்ச்சுக்கு, இந்த சர்ச் போகிறவன் அந்த சர்ச்சுக்கு போக மாட்டான். அந்த சர்ச்சுக்கு போகிறவன் இவன் பார்த்தான்னா உடனே திரும்பிக்கிட்டு இப்படி போவான். அவ்வளோ ஒத்துமா அங்கே. ஆனால் அவன் நம்மளை குறை சொல்கிறான். நம்ம எல்லா சிவன் கோயிலுக்கும் எல்லா சைவர்களும் போவார்கள். எல்லா சிவன் கோயிலுக்கும் எல்லா சைவர்களும் போவாங்க. எல்லா சிவன் கோயிலும் அவர்களுக்கு வேணுங்கிற கோயில். இந்த பௌத்த மதம் அங்கே பரவி இருந்த காரணத்தினாலே எந்த பௌத்த மதம் பெண்களுக்கு முக்தி இல்லைன்னு சொல்லிச்சோ அந்த பெண்களையே மையமாக வைத்து அந்த பெண்களையே அழைத்து, நீங்க வாருங்க, நீங்க இங்க பெருமானை வழிபடுங்க, நீங்க சமயத்தை வளருங்கள், உங்களால் தான் சமயம் வளரப்போகிறது என்று மணிவாசகர் பெண்களை முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்துகிறார். நீ பெண்களுக்கு தானே முக்தி இல்லைன்னா, இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெண்களால் தான் முக்தியே கிடைக்க போகுது என்று. அப்ப என்ன உயர்வுன்னு பாருங்க. நம்ம சைவ சமயம் என்ன உயர்வு? நம்ம சமயத்தை பத்தி பேசுறான், பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு. யார் சொன்னது சுதந்திரம் இல்லைன்னு? ஒரு காரைக்கால் அம்மையார் 3ஆம் நூற்றாண்டுலையோ 5ஆம் நூற்றாண்டுல ஒரு காரைக்கால் அம்மையார் பாடியிருக்காங்க. சுதந்திரம் இல்லாமையா பாடியிருக்காங்க? ஈன்று புறந்தெறுதல் என்றலை கடன், சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன். என்ன ஒரு பாட்டி, ஒரு அம்மையார், அவங்களுக்கு புறநானூற்று பாடல். உமாபதி வந்திருக்கார? சரியா சொல்றேண்ணா? சரியா இருக்க. ஆகையினாலே இந்த உயிர்கள் சமம். உடம்புக்குள்ளே வந்துட்டா அது ஆண் பெண்ணு பேதம் இருக்க தவிர உடம்பை விட்டு நீங்குகிற உயிருக்கு எந்த பேதமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், இன்னும் உதாரணம் சொல்கிறேன். இந்த உடம்பை விட்டு போனால் அந்த உயிர் அது நாயிலேருந்து கிளம்பின உயிரா, பண்டிலேருந்து வந்த உயிரா, மனுஷ உடம்புலேருந்து வந்த உயிரான பேதம் கிடையாது. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். எத்தனை உயிர்கள் இருக்கணவோ அத்தனை உயிர்களுக்கும் அந்தந்த உடம்பு கிடைத்ததுனாலே அந்தந்த பிறப்பு. எந்த பிறப்பு கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த பிறப்பு போனால் அடுத்த பிறப்பு என்ன வரும்? இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறியேன்.
அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மனுஷ பிறப்புங்கிறது ரொம்ப ஒரு ஒரு வாய்ப்பான பிறப்பு கிடைச்சிருக்கு. 84 லட்சம் விதமான பிறப்புகள் உண்டு. அதில் ஒன்று மனுஷ பிறப்பு. பை சான்ஸ் அப்படி வந்திருக்குது மனுஷ பிறப்பு. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது ஒரு சின்ன டைஸ் எடுத்து அப்படி உருட்டணும்னு வச்சுக்கோங்க. டைஸ்ன்னு தெரியுமில்ல, இந்த சொக்கட்டா மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்து உருட்டுனா அதில் 6 வரும். 1 2 3 4 5 6 வரும். அப்படி உருட்டினோம்னா 3 வரத்துக்கு என்ன சான்ஸு அப்படின்னு கேட்டால் 6ல் 1 அதான சான்ஸு. 6ல் 1. இப்போ 100 புஸ்தகம் ஒரு ஒரு பெரிய டப்பாவில் போட்டிருக்கோம், புரட்டிட்டோம். எனக்கு தேவையான ஒரே ஒரு புஸ்தகம் ஒரு டைட்டிலில் கிடைக்கணும். நான் கையை விட்டு எடுக்கிறேன். என்ன சான்ஸு? 100ல் 1. அப்படி தானே? 100ல் 1 சான்ஸ் தானே. 50,000 நம்பர் எழுதி ஒரு இதில் போட்டிருக்கேன், அதை சுற்றிருக்கேன். 1லேருந்து ஆரம்பித்து 50,000 வரைக்கும் இருக்குது. அந்த ட்ரம்மில் போட்டு சுற்றிட்டேன். நான் கையை விட்டு எடுக்கிறேன். 23,417 வரணும். என்னங்க எப்படி வரணும்னா எப்படி? அது அதில் இருக்கு. 23,417 இருக்கு. நீங்கள் கையை விட்டு எடுக்கும்போது அந்த நம்பர் வருமா? வரலாம், ஆனால் வராது. 1 50,000 சான்ஸு. சரி, 50,000 இப்படி இருக்க 10 லட்சத்தை போட்டு சுற்றி இருக்கிறேன். 10 லட்சம் நம்பரு, 10 லட்சம் நம்பரையும் போட்டு சுற்றி இருக்கிறேன். அதில் கையை விட்டு ஒரு நம்பர் எடுக்கிறேன். 4,17,516 வரணும். கிருன்னு சுற்றியாச்சு. கையை உள்ள விட்டு கண்ணை மூடிட்டு ஒரு நம்பர் எடுக்கிறேன். அந்த நம்பரு 4,17,520 வருமாங்க? சான்ஸ் இல்லை. 84 லட்சம் பிறப்பு, அதில் 1 மனுஷ பிறப்பு. சுற்றி விட்டுருக்கான், கையை விட்டு எடுக்கிறோம், மனுஷ பிறப்பு வருமா? 84 லட்சம். நீர் வாழ்வன, பரப்பன, ஊர்வன, எத்தனை விதமான பிறப்புகள். ஒரு பிறப்பு மனுஷ பிறப்பு வந்துருக்குது. இது ஒன்று தான் யோசிக்குது, ஏன் நம்ம கஷ்டப்படுறோம், ஏன் நமக்கு பிறப்பு வருது, ஏன் நமக்கு இறப்பு வருது? மனுஷன் ஒருத்தன் தான் நினைக்கிறான். மிருகம் நினைக்குதா? நினைக்கிறது. மனுஷனில் பல மிருகம் இருக்கு, அதுவும் நினைக்கிறது இல்லை. அதுவும் நினைக்கிறது இல்லை. இந்த மிருகமும் நினைக்க, கழுதையும் நினைக்காது, இவனும் நினைக்க மாட்டான். இவன் நரகம் கிடையாது, சொர்க்கம் கிடையாது, வினை கிடையாது, உயிர் கிடையாது, அறிவு கிடையாது, எல்லாம் கிடையாதுங்கிறான். அவனுக்கு கழுதைக்கு அதிக வித்தியாசமே இல்லை. கழுதையும் நினைக்காது, இது அவனும் நினைக்க மாட்டான். கழுதைக்கு சொர்க்க நரகம் தெரியாது, இவனும் சொர்க்க நரகம் இல்லைங்கிறான். கழுதைக்கு உயிரை பற்றி தெரியாது, இவனுக்கு உயிரை பற்றி தெரியாது. ஆனாலும் நான் அறிவாளி, பகுத்தறிவுவாதியுமா. அதான் எப்படின்னு புரியல. வேடிக்கையா இருக்கு. எங்க தமிழனும் தமிழனுடைய சமயமும் இன்று நேற்று அல்லங்க, கோடான கோடி வருடங்களாக பின்னி பிணைந்த ஒன்று. தமிழனுக்குன்னு சமயம் உண்டு, தமிழனுக்கு வழிபாடு உண்டு, தமிழன் வழிபாடு செய்வான், தமிழன் கடவுளை வணங்குகிறவன். இன்னும் சொல்ல போனால் சைவ சித்தாந்தம் முழுவதும் தமிழன் உலகத்திற்கு தந்த நன்கொடை. தமிழன் தன்னுடைய மொழியை எப்படி அமைத்திருக்கிறான் என்று கேட்டால் சைவ சித்தாந்த நெறியிலே அமைத்திருக்கிறான். அந்த மொழி தோன்றிய காலம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, அப்பவே இந்த மொழியை உயிரெடுத்து, மெய்யெடுத்து, உயிர் மெய்யெடுத்து, வினை எடுத்து, பெயர் எடுத்து என்று சித்தாந்த நெறிகளை அத்தனையும் பூத்தி அவன் செய்திருக்கிறான் என்று சொன்னால் தமிழனும் கடவுள் கொள்கையும் பிரிக்கப்பட முடியாதவன். ஏமாத்துறாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க. நாம் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை போயிடுச்சுன்னா போனது தான், அவ்வளவுதான். இதை அடிப்படையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த படத்துல எல்லாம் காட்டுவான், திரைப்படத்தில். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இங்கே புதுசாக கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். இந்த திரைப்படத்துல எல்லாம் காட்டுவாங்க, ஒரு தாத்தாவுக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும், மூச்சுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார், உடம்பு சரியில்லாமல் போய்டும். அவர் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவாங்க. சினிமா படத்தில் அப்படி காட்டுவார். அந்த தாத்தாவை ஆஸ்பத்திரி வார்டில் படுத்திருப்பார், ஏகப்பட்ட டியூப்பு போயிட்டு இருக்கோம், பக்கத்தில் ஒரு மானிட்டர் வேறு இப்படியே போயிட்டுருக்கோம். தாத்தா அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருப்பார். அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 வார்டு தள்ளி ஒரு பெண்ணை டெலிவரிக்காக அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, தாத்தாவோட பேத்தி தான். பேத்திக்கு டெலிவரி வார்டில் பிரசவத்துக்காக சேர்த்துருப்பாங்க. தாத்தாவை இங்கே உடம்பு சரியில்லைன்னு சேர்த்துருப்பாங்க. டைரக்டர் 2 ஷாட்டையும் மாற்றி மாற்றி காட்டுவார். தாத்தாவை காட்டுவார், அதுக்கப்புறம் பேத்தியை காட்டுவார். இப்படி தாத்தாவை காட்டுவார், பேத்தியை காட்டுவார். மியூசிக் வேறு இதில் பிரமாதமாக ஓடும். இப்படி தாத்தாவை காட்டிகிட்டே இருப்பார். டக்குன்னு தாத்தா தலை சாயும். உடனே அடுத்த டைரக்டர் என்ன பண்ணுவார், குழந்தை, நீங்கள் சரியாக தமிழ் படம் பார்க்கறது இல்லை. தாத்தா தலை சாஞ்ச உடனே ஒரு விளக்கு அணையும், டக்குன்னு ஒரு விளக்கு அணையும். டைரக்டர் டச் இல்லாமல் என்ன நீங்கள் ஒரு விளக்கு அணைஞ்சிரும். அதுக்கப்புறம் குவான்னு சத்தம் கேட்கும். ஒரு குழந்தை பிறந்திருக்கும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தாத்தாவே வந்து பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காதில் பூ வைக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவான். இது பூ இல்லை, சரமாக எடுத்தே சுத்துறது. இந்த பொண்ணு மாசமாக இருந்தது, 10 மாதம் ஆச்சு. கருவில் அந்த உயிரானது எப்பயோ உள்ளே போயிடுச்சு. அந்த கரு உயிர் போனதுனால தான், உள்ளே போனதுனால தான் வளருது. உயிர் ஏற்கனவே உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனதுனால தானே சார் இந்த கரு வளருது. தானாக கரு வளருமா? உயிர் உள்ளே போயிடுச்சு. அப்போ ஏற்கனவே உயிர் போய் அந்த குழந்தை உள்ளே இருக்குது. தாத்தா இப்போ தான் புட்டுக்கிட்டாரு, தாத்தா இப்பதான் புட்டுக்கிட்டாரு. இப்படி இந்த உயிர் அந்த உடம்புக்குள்ள இப்ப எப்படி போச்சு? ஏற்கனவே ஒரு உயிர் இருக்கு, ரெண்டாவது ஒரு உயிர் போகுமா? 2 உயிர் போகுமா ஒரு உடம்புக்குள்ள? எவ்வளவு முட்டாத்தனமா படம் எடுக்கிறான் பாருங்க. உடனே எல்லாரும் கண்ணீர் சிந்துறாங்க. தாத்தா வந்து நீங்க தாத்தாவுக்கெல்லாம் அப்படி உடம்பு கிடைக்காது. உடனே வெயிட், இந்த உயிர் காத்துக்கிட்டு இருக்கணும். எத்தனையோ காலம் தன்னுடைய உடம்புக்காக காத்திருக்கணும். இந்த உடம்பு போச்சுன்னா சூக்கும உடம்போட காத்து கொண்டு நிற்கணும் உயிர். என்ன உடம்பு வரும், எப்போ வரும், ஏது வரும், வினைகளுக்கு தக்கவாறு தான் வரும். நம்மெல்லாம் சூஸ் பண்ண முடியாது. இப்பயே அப்ளிகேஷன் கொடுத்து உங்களுக்கு என்ன உடம்பு வேணும்னு சொல்லுங்க, எந்த ஊரில் பிறக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு எழுதி கேட்குறாங்களா? அவ்வளோதான். ஆகையினால உடம்பினுடைய உண்மை அதை உணர்ந்து, உடம்பினுடைய உண்மை தன்மையை உணர்ந்து இந்த பிறப்பை நாம் சிவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இந்த சமயம்தான் உண்மையான சமயம். இதை மணிவாசக பெருமான் அந்த பெண்களை மையமாக வைத்து பாடி அவர்களுக்கு உணர்வை ஏற்படுத்துகிறார். அதை செய்வதற்காகத்தான் தன்னை அழைத்திருக்கிறார் இங்கே என்று கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கிறது. அவர் அப்படி திருவண்ணாமலையில் திரு அம்மானை பாடுகிறார். பாடிவிட்டு காஞ்சிபுரம் போகிறார். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவார் உந்தி பர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர்தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்ததென்றுந்தி பர அழிந்தன முப்புறம் உந்தி பர உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லாளிக்கே உந்தி பர இளமுலை வங்கனென்றுந்தி பர சாடிய வேள்வி சரிந்திடத்தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பர உருத்திரநாதனுக்கு உந்தி பர ஆவா திருமால் அவிப்பாகும் கொண்டன்று சாவாதிருந்தான் என்றுந்தி பர சதுர்முகன் தாதை என்றுந்தி பர வெய்ய வண்ணங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்றுந்தி பர
கலங்கிற்று வேள்வி என்றுந்தி பெற. இதில் முக்கியமாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த பாடல் முழுவதும் சிவ அபராதங்கிறது ரொம்ப பெரிய அபராதம். சிவத்தை நிந்தனை செய்தல், சிவத்தை தூற்றுதல், சிவத்தை அபச்சாரமாக பேசுதல், இவற்றை செய்கிற பொழுது பெரிய குற்றம் நிகழும். அப்படி அந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு என்ன தண்டனை கிடைத்தது என்பதைத்தான் காட்டுகிறார். தக்கன் வேள்வியிலே தக்ஷன் பிரம்மாவோட புள்ள. தக்ஷன் பிரம்மாவோட பிள்ளை. தக்ஷன் என்ன செஞ்சா, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு அப்பா போய் பார்த்து கேட்டான், அப்பா இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், கடவுளர் எல்லாம் இருக்கிறாங்க, யார் முழு முதற் பொருள் எனக்கு தெளிவாக தெரியணும். யார் முதற் கடவுள், யார் முழு முதற் பொருள்? எல்லா ஆளுக்காளு நீங்கள் கடவுள் சாமின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எந்த கடவுளை கும்பிடுறது இல்லையா? நிறைய கடவுள் இருக்கு. கடவுள் யார், முதன்மை கடவுள் யார் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டவுடனே பிரம்மா சொன்னார், மகனே, நிறைய பேர் அதிகாரத்தில் பதவியில் இருக்கிறோம், எங்களையும் தெய்வம் என்று நிறைய பேர் வணங்குகிறார்கள், நாங்களும் இருக்கிறோம். ஆனாலும் உண்மையாக சொல்லப்போனால் எங்களை எல்லாம் இந்த பதவியில் அமர்த்தியவர் என்று சொன்னால், முழுமுதற் கடவுள் என்று ஒருவர் இருப்பதாக சொன்னால் சிவபெருமான் தான் அப்படின்னு சொன்னான். யாரு? பிரம்மா சொன்னார் தக்ஷனுக்கு, சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள்னா நீங்களாம் எதுக்கு கடவுள்னு போர்டு மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். கேட்டார், நீ படைப்பு கடவுளுங்கிற, நம்ம தாத்தா என்னன்னா காத்தல் கடவுள், அவருக்கு தாத்தா தானே வேணும். பிரம்மாவோட அப்பா திருமால், தாத்தா தானே வேணும். தாத்தா ஒரு போர்டு மாட்டி இருக்கிறாரு, நீ ஒரு போர்டு மாட்டி இருக்கிற. போர்டு மட்டும்தான் நாங்கள் மாட்டலாம், இந்த அதிகாரம்லாம் அவர்கிட்ட தான்ப்பா. ஏன்பா நீ படைக்கிற கடவுள் அவர் காத்தல் கடவுளுங்கிறீங்க, உங்களை விட எப்படிப்பா ஒடுக்கிற கடவுள் பெருசாக இருக்கிறாரு அப்படின்னு திரும்பவும் கேட்டேன். அப்பா நான் படைக்கிறேன், உங்கள் தாத்தா காத்தல் செய்கிறாரு உண்மைதான், அவர் ஒடுக்கிறாரு. ஆனால் அவர் ஒடுக்கும் போது என்ன பண்ணுறாரு தெரியுமா? உங்கள் தாத்தாவையும் என்னையும் சேர்த்து ஒன்றா ஒடுக்கிறார். அவர் ஒடுக்கும்போது பிரம்மனாகிய என்னையும் எங்கள் அப்பாவாக இருக்கக்கூடிய திருமாலாகிய உங்கள் தாத்தாவையும் எல்லாரையும் சேர்த்து ஒடுக்கிடுவார். ஒடுக்கன்னு வருகிற பொழுது எல்லாத்தையும் ஒடுக்கிடுவார். அப்போ திரும்பவும் மீள உலகத்தை படைச்சி இந்த உலகத்தில் இருக்க உயிர்களுக்கெல்லாம் உடல் படைக்கிறதுக்குன்னு மீளவும் என்ன படைக்கிறார்? ஒரு பிரம்மன். அப்போ நான் எங்கே போனேன்னா அங்கே இருந்தானே வர முடியும். பிரம்மாவும் திருமாலும் சிவபெருமான்கிட்ட போனோம், ரெண்டு பேரும் வெளியில் வருவோம். படைப்போன் படைக்கும் பழையோன் மணிவாசகர் சொல்றார். படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள். படைக்கிறவன் பிரம்மன், அந்த பிரம்மனை படைக்கிறவன் சிவபெருமான். படைத்தது எல்லாம் காக்கிறவர் திருமால்னா அந்த திருமாலை காப்பாற்றுறவர் சிவபெருமான். அழகா சொல்லியிருக்கார் மணிவாசகர். அதனால எல்லாமே அவர் தான் பாடினார். அப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சுட்டார் தக்ஷன். என்ன, உங்களை எல்லாம் தவம் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க சிவபெருமான் தான், நான் அவரை நோக்கி தவம் பண்ணுறேன்னு போயிட்டான். சரிப்பான்ட்டார். அவரை நோக்கி தவம் பண்ணான். தவம் பண்ணி தான் வரலாம் வாங்கினான். அவரால் தான் எல்லாம் வாங்கினான். ஆனால் நன்றி மறந்தான். குற்றத்திலேயே பெரிய குற்றம் நன்றி மறக்கிற குற்றம் தான். பெரிய குற்றம் நன்றி மறக்கிற குற்றம். தாயும் தந்தையும் வளர்க்கறதுக்கும் பாடுபட்டிருப்பாங்க, எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. அந்த தாயும் தந்தையும் ஒரு நிமிஷத்தில் மறந்தால் அதை விட நன்றி கொன்ற பாவம் கிடையாது இல்லையா? அதை எண்ணி பார்க்கணும். நன்றி கொன்ற பாவ என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்னார். செய்த நன்றி மித்ததுக்கெல்லாம் பிராயச்சித்தம் இருக்கு, இதுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. இதுக்கு எந்த பிராயச்சித்தமும் கிடையாது.
இந்த வாழ்வு தந்தது சிவபெருமான், நம்மளை பேச வச்சிருக்கிறது சிவபெருமான், சாப்பிட்டா செமிக்க வைக்கிறது சிவபெருமான், இத்தனையும் செய்திருக்கிறது சிவபெருமான். சிவபெருமானுக்கு நன்றி இல்லாதவனா இருந்தால் அப்படி இருக்கும். தக்ஷன் அத்தனை வரங்களையும் சிவபெருமானிடமிருந்து பெற்றான், சிவபெருமானையும் மறந்தான், அதனால அழிந்தான். அவன் என்ன கேட்டான், வரம் கேட்டான். சிவபெருமான் வந்த உடனே சிவபெருமான் கேட்டார், இவ்வளோ நாள் விரதம் தமம் இருந்தியப்பா, என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார். என்ன கேட்டிருக்கணும், என்ன கேட்டிருக்கணும்? சாமி பிறவா வரம் வேணும், உங்கள் காலடியிலே இருக்கணும், அதை கொடுங்கன்னு கேட்டிருக்கணும். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? அவன் கேட்டான், உங்களை யாரெல்லாம் வந்து வணங்குறாங்களோ அவங்கள என்னையும் வந்து வணங்கணும்னா. எப்படி இருக்கு பாருங்க, இதை தாங்க கேட்டான். இவ்வளோ கஷ்டப்பட்டுவிட்டு யாரெல்லாம் உன்னை வந்து வணங்குறாங்களோ அவங்களாம் என்ன வந்து வணங்கணும். சிவபெருமான் சிரிச்சார். சரிப்பா ஒரு ஜீவ போட்டுட்டுமான்னார். எல்லாரும் வணங்கணும் ஒன்றுன்ட்டு. இல்லை அது வேண்டாம், உன்னோட தேவி இருக்கா இல்லையா, அவள் எனக்கு மகளாக பிறந்தால் அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்கிட்ட தானே வருவேன், அப்போ எல்லாரும் என்கிட்ட வருவாங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் மாமனார் ஆகிடுவேன், நீ மாப்பிள்ளை ஆகிடுவ. அப்போ மாப்பிள்ளைக்கு வேண்டியவங்கள்லாம் மாமனாருக்கு ரொம்ப வேண்டியவங்க. மாப்பிள்ளை எங்கேயாவது கோச்சிக்குவாரோன்னு நினைக்கிறத விட மாமனார் எங்கேயாவது கோச்சிக்குவாரோன்னு நினச்சி எல்லா விதமான உறவுகளும் இருக்கும். அதனால் அப்படி ஒரு வரம் கொடுன்னு கேட்டார். சாமி சிரித்தார். சரி வச்சுக்கோ அப்படின்ட்டார். அப்புறம் அம்பாள் வந்து பிறந்தாள், வளர்ந்தாள். கல்யாணத்தன்னைக்கு இவன் ரொம்ப ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தான். அவர் வந்து கூட்டி தூக்கிட்டு போயிட்டார் அவர் அன்றைக்கே. அதனால் அவனுக்கு ரொம்ப விரோதமாக இருந்தான். போய் நேராக கைலாயத்தில் போய் பார்க்கணுன்னு போனான். பர்மிட் பண்ணல நந்தி தேவர், திரும்பி போன்ட்டார். அப்புறம் திரும்ப வந்தான். அவனுக்கு இன்னும் பெண்கள் 27 பெண்கள் இருந்தாங்க. அந்த பெண்களை சந்திரனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தான். அவன் கடைசி மனைவி மேலே மட்டும் ரொம்ப ஆசையாக இருந்தான். மற்ற பெண்கள்லாம் போய் அப்பா கிட்ட முறையிட்டார்கள், அப்பா இந்த மாதிரி பண்ணுறான். அவன் ஒவ்வொரு கலையாக தேயுதுன்னு சாபம் விட்டார். இவன் ஒவ்வொரு கலையாக தேய ஆரம்பித்தான். எல்லார்கிட்டையும் போனான், ஒருத்தர் இங்கே வராதுன்ட்டாங்க. பிரம்மா கிட்ட போய் விழுந்தான் சந்திரன். அப்பா நீ இங்கே வராதப்பா, வந்தா எனக்கு ஆபத்து, உங்கள் புள்ள தானே தக்ஷன் அப்படின்னு. என் பிள்ளையா இருக்கலாம், ஆனால் என் சொல் பேச்சு கேட்க மாட்டான், அதனால் இங்கே வராத. பின்கதவை திறந்துருக்கு, முன்வாசல் வழியாக திரும்ப போகாத, எவனா பார்த்தானா அவன்கிட்ட போய் வத்தி வச்சுருவான், நீ இப்படி போயிடுன்ட்டான். அதுக்குள்ளே கலை பல தேஞ்சிருச்சு. திருமால்கிட்ட ஓடி போய் விழுந்தான். உங்கள் பேரன் தானே ஒரு வார்த்தை சொல்லலாமே. யார் சொல்லி கேட்க மாட்டான் பாவன், அவங்ககிட்ட யாரும் மாட்ட முடியாது. உனக்கு ஒரே ஒரு வழி சொல்லித்தரேன், நீ எல்லாம் இந்த இடத்துக்கு இத்தனை இடத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு உனக்கு கிட்டத்தட்ட 13-14 கலை குறைஞ்சி போச்சு, தேஞ்சு போயிட்ட. நீ சிவபெருமான்கிட்ட போ, அவர் ஒருத்தர் தான், யாருக்கும் பயப்பட மாட்டார், அவர்கிட்ட போன்னு. போய் விழுந்தான் காலில். ஏன்டா இத்தனை நாள் வரலன்னு கேட்டார் அவர். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வேலை நடக்கலைன்னா என்கிட்ட வருவியா அப்படியா கேட்டார். திருவடியில் விழுந்தவுடனே அடியில் விழுந்தவன் எடுத்து மடியில் வைக்கலாம், ஆனால் அவர் எடுத்து முடியில் வச்சார், மேலே ஏற்றிட்டார். எப்போவுமே அபயம் வந்தவனை என்ன பண்ணுவாங்க, மறைச்சி தானே வைப்பாங்க. அவுட் ஹவுஸ் திறந்துருக்கு, உள்ளே போய் உட்காந்துக்க, யாரும் வந்து கேட்டால் நீ இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்படி தானே சொல்லுவாங்க. அபயம் கேட்டு வரவங்களை மறைச்சி தானே வைப்பாங்க. நம்ம சாமி சட மேலே வச்சு உலாத்துட்டார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன். நில உலாவுதான் அங்கே. அப்பாடன் உடம்பு சரியில்லாதவங்க டக்குன்னு உடம்பு கொஞ்சம் நல்லாயிடுச்சு வச்சு என்ன பண்ணுவாங்க, அங்கேயே உலாத்துவாங்க. அது மாதிரி கஷ்டப்பட்டவன் சடையில் ஏற்றின உடனே இப்போ பாருப்பா என்ன வேணால் பார்த்துக்க அப்படின்ட்டு ஏறிட்டான் மேலே. இதில் ரொம்ப கோபம் அவனுக்கு. மருமவனே நான் சாபம் விட்டா இவர் தூக்கி தலையில் வைப்பார், என்னன்னு கேட்குறேன்ட்டு திரும்பவும் கைலாயம் வந்தார். உள்ளே விடு என்னன்னு. நந்தி விடமாட்டேன்னாரு. நான் அவர் மாமனார், நீ மாமனாரோ வாழனாரோ இந்த பக்கம் இடத்த காலி பண்ணு, உள்ளே எல்லாம் விட முடியாது. கடுங்கோபமாக போனான் திரும்பி. உங்கள் சிவபெருமானை எவ்வளோ இகழ்ச்சிக்குரியவனை ஆக்கிரம் பார் அப்படின்னுட்டு வேள்வி செய்தான்.
அவர் சிவபெருமான் கவலைப்படல. நந்தி போய் திருமால்கிட்ட போய் எப்போவுமே நம்பர் 2ஆகவே இருக்கிறீங்களே, பிரயோஜனம் உண்டா? நம்பர் 1 நான் தரேன் வாங்க எங்கிட்டான்னா. சரி, அவரும் பார்த்தாரு, போயிட்டார் வேள்விக்கு. பிரம்மா திருமால் எல்லாரும் வச்சு அந்த தேவர்களெல்லாம் கூடியிருக்கிறாங்க. எல்லாரும் வந்தது எதுக்குன்னா தக்ஷனுக்கு பயந்துக்கிட்டு வராங்க, கெடுதல் பண்ணுவானேன்ட்டு வராங்க. அம்பாள் வந்தா புத்தி சொல்கிறதுக்காக, நீ என் மவளே இல்லை எதுக்கு இங்கே வந்தேன்னா, நீ ஓடிப்போன அப்போ ஓடிப்போனவன் எதுக்கு இங்கே வீட்டு வாசலில் மிதிக்கிற, நீ இங்கேருந்து போ அப்படின்னா. அவள் போய் சாமிகிட்ட சொன்னேன், சாமி அவன் திருந்துற மாதிரி இல்லை சாமின்னு. அது எனக்கு அப்போவே தெரியும், நீ தான் கேட்கல. சரி சாமி, அந்த வேள்வி நடக்கக்கூடாது, இட் வில் செட் அ பேட் ப்ரெசிடென்ஸ், ஒரு தப்பான முன்னுதாரணத்தை பண்ணிடும் அப்படின்னா அகோர வீரபத்திரரை அனுப்பிச்சார். அகோர வீரபத்திரர் இந்த வேள்வி சாலைக்கு வந்தார். இப்படி வரார். அகோர வீரபத்திரர் இப்படி பார்க்க முடியாது, இப்படி தான் பார்க்கணும், அப்படி இருப்பார். அகோர காளியோடு வந்தார் உள்ளார. இப்படி உள்ள அப்படி வந்தார். வந்த உடனே என்ன பண்ணார், ஒரு ஆளை கூப்பிட்டார். தான் ஆளை கூப்பிட்டு வந்து வீரம் ஒருத்தன் வந்தான். வாசலில் நின்றுக்கிட்டு ஷட்டரை போட்டுடணும், எவனாவது ஒருத்தன் கூட வெளியில் போகக்கூடாது, போனால் நீ மாட்டு வேணும். இப்போ படத்துலலாம் ஹீரோ வந்து ஷட்டரை போட்டுக்கிட்டு உள்ள வெளில ஆட்களை எல்லாம் எதிர்க்கிறாரு, அதெல்லாம் இங்கேருந்து சுட்டது தான் சீனு. இல்லை, ஏற்கனவே தட்சயாகத்தில் இருக்குது, ஷட்டரை போட்டு உதன்னு ஒவ்வொருத்தரையும் உதைக்கிறார். எப்படி உதைச்சார் அப்படிங்கிறது தான் திருவுந்தியார். திருவுந்தியாரில் அதைத்தான் சொல்லுகிறார். சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பர. தேவர்கள் ஓடினாங்களாம், ஆளுக்காளு துண்டை காணும் துணியை காணும். ஒருத்தன் வாசப்படி மூடி இருக்கேன்ட்டு ஜன்னல் வழியாக ஏறி குதிக்கலான்னு பார்க்குறான். வெய்யவனங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்றுந்தி பர, கலங்கிற்று வேள்வி என்றுந்தி பர. அந்த அற்புதமான திரு உந்தியாரை சொல்லி சிவ அபராதம் செய்கிறவர்களுக்கு தண்டனை அதிகம் என்றார். பிறகு அங்கிருந்து திருக்கழுக்குன்றம் என்ற திருவூருக்கு செல்லுகிறார். திருக்கழுக்குன்றத்திலே பெருமானை அங்கே வழிபடுகிறார். கண்கள் கலங்குகின்றன. சாமி, இன்னும் எத்தனை நாள் இந்த ஊரிலே நான் இருப்பது? தாங்கள் வந்து எனக்கு உபதேசம் செய்த பொழுது என்னை அழைத்து போவீர்கள் என்று ஆவலாக இருந்தேனே. இந்த உலகிலே இன்னும் திரிவதற்கு எம்மை விட்டீரே. உம்மை பிரிந்திருக்கிற நேரமெல்லாம் துன்பம் உருகின்ற நேரமாக அல்லவா இருக்கிறது. தேவரீர் என்னை எப்பொழுது அழைத்து போகிறீர்கள் என்று கண்களில் கண்ணீர் விட்டு அழுதார். அப்பொழுது அவருக்கு கணக்கிலா திருக்கோலங்கள் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. கணக்கிலா திருக்கோலம்னா கணக்கிலே கொல்லப்பட முடியாத திருப்பெருந்துறையிலே வந்தாரே ஒரு கோலம், அந்த திருக்கோலத்தை காட்டினார். கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. அங்கே அவருக்கு அறிவிப்பு வந்தது, நீ நேராக தில்லைக்கு வந்து விடலாம் என்ற அறிவிப்பு வந்தது. திருக்கழுக்குன்றத்திலிருந்து நேர வருகிறார். வருகிற பொழுது தான் வருகிற வழியிலே பிடித்த பத்து என்கிற பகுதியை பாடுகிறார். உம்பர்கட்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையேன் தனக்கு வம்பன பழுத்தன் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டுன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே விடைவிடாதுகந்த விண்ணவர் கோவே வினையனேனுடைய மெய்ப்பொருளே முடைவிடாதடியேன் மூத்தர மண்ணாய் முழுக்குரம்பயிர் கிடந்து கடைபடா வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணைமா கடலே இடைவிடாதுன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே.
அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே அருளுடை சுடரே அழிந்ததோர் கணிகே பெருந்திரல் அருந்தவர்க்கு அரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொலிவே தெருளிடத்து அடியார் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருளிடத்துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே ஒப்புணக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்ப்பதம் அறியா வீரிலியேற்கு விழுமியதளித்ததோர் அன்பே செப்புதற்கரிய செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே எய்ப்பிடத்துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே அறவையென் மனமே கோயிலா கொண்டு ஆண்டளவிலா ஆனந்தம் அருளி பிறவி வேறறுத்தன் குடிமுழுதாண்ட பிஞகா பெரியயம் பொருளே திரவிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே பாசவேரறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடியனேற்கு அருளி பூசனை உகந்தன் சிந்தையுள் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே அத்தனே அண்டர் அண்டமாய் நின்ற ஆதியே யாதும் ஈரில்லா சித்தனே பத்தர் சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நிப்பாவியேன் உடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே புன்புலால் யாக்கை புரை புரை கணிய பொன்னடும் கோயிலா புகுந்து என்பலாம் உருக்கி எளியாண்ட ஈசனே மாசிலா மணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்தனல் சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே செல்வமே சிவபெருமானே என்றார். செல்வமே சிவபெருமான். செல்வம் சிவபெருமான் தான் செல்வம்.
மற்ற செல்வத்தெல்லாம் நம்ம செல்வம்னு நினைக்கிறோம். எத்தனையோ செல்வத்தை செல்வம்னு நினைக்கிறோம். 2000 நோட்டை கூட தான் செல்வம்னு நினைச்சோம், செல்லாதுன்ட்டான். 1000 ரூபா நோட்டு செல்வம்னு நினைச்சோம், செல்லாதுன்ட்டான். இவன் என்னைக்கு செல்லுன்னு சொல்லுவான்னு தெரியல, என்னைக்கு செல்லாதுன்னு சொல்லுவான்னு தெரியல. கையில் வச்சிருக்கிற வரைக்கும் தானுச்சு. ஆனால் சிவபெருமான்கிற செல்வம் என்னைக்கும் செல்லும் செல்வம். அது என்னைக்கும் செல்லுபடியாகும். அந்த செல்வத்தை தான் நாம் பெறணும். மற்ற செல்வத்தெல்லாம் நம்ப முடியாது. எவ்வளோ பெரிய செல்வம், வீட்டு செல்வம் இருக்கும், சரி புள்ள பார்த்துக்குவான்னு எழுதி கொடுத்துருவோம் வீட்டை. அதுக்கப்புறம் தெரு தான் செல்வம். வீடு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், போயிடுச்சே. என்னங்க கையில் தான் இருந்தது, என் பேரில் தான் இருந்தது, எழுதி கொடுத்தோன்னு புள்ள தானே எழுதி கொடுத்தோம், சரி கவனிப்பான்னு நினச்சோம். கவனிச்சான், அவன் வீட்டை கவனிச்சான், நம்மளை கவனிக்கலை. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதை நம்ம செல்வம்னு நினைச்சோம். அப்ப அதை செல்வம்னு நினைக்காம இவனை செல்வம்னு நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னைக்கு எனக்கு இந்த கதி வராது. அதனால கடமையை செய்ய வேண்டாம்னு சொல்லலை. மனைவிக்கோ மகனுக்கோ மகளுக்கோ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். ஆனால் அந்த கடமைகளை செய்துட்டு அவங்க நமக்கு திருப்பி செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம் பாருங்க, அங்கே தான் நாம் மாட்டிக்கிறோம். அதை செய்ய வேண்டியது மட்டும்தான் வேலை. செஞ்சதுக்கு யார்கிட்ட நிற்கணும்னா இவர்கிட்ட வந்து நிற்கணும். பா நீ டியூட்டி கொடுத்த, நான் செஞ்சிட்டேன், உனக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுறேன்ப்பா. எனக்கு ஒரு உயிரை கொடுத்த, மகன்னு வளர்த்தேன், கவனிச்சிட்டேன், வேலை வாங்கி கொடுத்துட்டேன், நீ கொடுத்த டியூட்டியை ஒழுங்காக செஞ்சுட்டேன். ஓன் டியூட்டி என்ன பார்த்துக்கிறது. ஓன் டியூட்டி என் கடன் பணி செய்து கிடப்பதே, நின் கடன் அடியணையும் தாங்குதல். அப்புறம் சொல்லியிருக்காரா இல்லையா, என் கடன் பணி செய்து கிடப்பதே, அது என் கடன். உனக்கு ஒரு டியூட்டி இருக்கு தெரியுமா? யாருக்கு? சாமிக்கே சொல்றார், உனக்கு ஒரு டியூட்டி இருக்கு தெரியுமா? நின் கடன் அடியணை தாங்குதல்னு சொல்லலை. அடியணை தாங்குதல்னா அவரு நான் ஏற்கனவே நிறைய பேரை தாங்கிட்டு இருக்கேன், அதை சொல்லக்கூடாது. அடியணையும் தாங்குதல், மற்றவங்களோட என்னையும் சேர்த்து தாங்கு அப்படின்னு. அடியணையும் தாங்குதல். அப்போ சாமிகிட்ட சொன்ன, சரி இவன் நம்மளை தான் நம்பி இருக்கிறான் அப்படின்ட்டு அவர் கவனிச்சுக்குவார். மித்ததெல்லாம் நம்பிட்டு, சரி அவன் யாரையும் நம்பிட்டு இருக்கான், இருக்கட்டும் பரவாயில்ல, அவன் நம்பலை அப்படின்ட்டு இருப்பார் சாமி. இல்லை இவர் தான் நம்பி இருந்தா, இவர் நம்மளை நம்பி இருக்கிறானேன்னு பத்திரமா பார்த்துப்பார். அப்போ திருப்பெருந்துறையில் எங்கே பார்த்தாருன்னா, கோயிலில் பார்க்கல, கோயில் கிடையாது. அவர் பார்க்கும்போது திறவிலே கண்ட காட்சியேங்கிற ஓப்பன் ஸ்பேஸில் தான் பார்த்தேன், ஒரு குருந்த மரத்தடியில், வித்தவுட் எனி ஸ்ட்ரக்சர்ஸ். அதுக்கப்புறம் தான் அது வந்திருக்கு. திறவிலே கண்ட காட்சி, பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பரிந்து அப்படின்னார். தாய் கூட நினைந்து ஊட்டுவா. தாய் தான் உயர்ந்தவள், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஒரு உயிருக்கு அன்பு காட்டுவதிலே எது உயர்ந்த அப்படின்னா தாய் தான். மணிவாசகரே அப்படிதான் 2 ஸ்கேல் தான் போட்டார். பிறவிகளிலே ரொம்ப உயர்ந்தது, பிறவிகளிலே ரொம்ப தாழ்ந்தது. பிறவிகளிலே ரொம்ப உயர்ந்தது தாய், ரொம்ப தாழ்ந்தது நாய். 2 சொல்லியிருக்காரு. ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப தாழ்ந்தது நாய். ரொம்ப தாழ்ந்த நாயை காட்டிலும் தாழ்வானவன் நான், ரொம்ப உயர்ந்த தாயை காட்டிலும் உயர்ந்தவன் நீ. நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவன். என்ன 2 ஸ்கேலையும் அங்கேதான் சொல்லியிருக்காரு. தாயில் சிறந்த தயாவானது. எல்லாம் தாயின்னு சொல்ல மாட்டார், எங்க சொன்னாலும் தாயினும் அப்படிதான் சொல்லுவார். உண்மை போடுவார். என்னன்னு கேட்டா, தாய் ஒரு அளவுக்கு தான், அவ பால் நினைந்து ஊட்டுவா. என்ன நினைந்து ஊட்டுவா அப்படின்னு கேட்டா, அந்த குழந்தை நல்லா புஷ்டியாக வளரணும், தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும், நல்ல உயர்ந்த வேலைக்கு போகணும், நல்ல படிப்பு வரணும், உயர்ந்த உத்தியோகத்துக்கு போகணும், நல்ல காசு பணம் சம்பாதிக்கணும், அது உயர்ந்த செல்வத்தோடு இருக்கணும், நமக்கு 4 காசு கொடுக்கணும், நாம் கட்டிட்டு வந்தது தான் சரியில்லை, இது ஒன்றாவது நமக்கு கொடு. இப்படி எல்லா தாயும் நினைந்து ஊட்டுவா. ஆனால் எதையும் நினையாமல் அருள் செய்கிறவன் சிவபெருமான் ஒருவன் தான். அவன் நம்மகிட்ட என்னங்க எதிர்பார்க்கிறான்? நம்மகிட்ட என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு?
அவங்ககிட்ட அவன் அவன் வளர்த்த இந்த பூமியில் வந்த வாழைப்பழத்தையே ஏன் வாழைப்பழம் மாதிரி கொடுக்குறேன். அவன் வளர்ந்த இந்த நிலத்தில் தென்னை மரத்துலேருந்து வந்த தேங்காயை என்னவோ நானே தேங்காயை உருவாக்கணும் மாதிரி போய் கொடுக்குறேன். எல்லாமே இங்கே வந்தது தானே. இங்கே அவர் கருணையினால தானே இந்த நிலத்தில் தேங்காய் வருது, வாழைப்பழம் வருது, எல்லாம் வருது. எல்லாமே அவர். நீ வேணால் பாருங்கள், நீங்கள் கூர்ந்து பார்க்கணும். எல்லா பொருளையும் எடுத்து பாருங்கள். அதை நல்ல லென்ஸ் போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணி வேணால் பாருங்கள். அதில் எழுதியிருக்கோம் ஃபுல்லி ஓன்டு பை லார்ட் சிவான்னு எழுதியிருக்கோம். இந்த உலகத்தில் அத்தனையும் சிவபெருமானுடைய சொத்து, அவனுடைய உடமை. இது என் வீடு, நான் கவலைப்பட மாட்டார், வச்சுக்கவும் பாரு. ஏன்னா தெரியும் அவனுக்கு இதை எடுத்துகிட்டு போக முடியாது, அவனால் இங்கே தான் விட்டுட்டு தான் போவான். இவன் சொல்லுவான் இன்னைக்கு என்னதுன்னு, இன்னொருத்த வருவான் இது என்னது, அன்னொருத்த வருவான் என்னது. இப்படி ஆளுக்கு ஆளு ப்ராப்பர்ட்டிஷிப்பு தான் மாறும். நம்ம ப்ராப்பர்ட்டி இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சிவனுக்கு தெரியும். அவன் ப்ராப்பர்ட்டி யாரு கொண்டு போக முடியும்? இந்த மொத்த உலகமும் அவன் ப்ராப்பர்ட்டி, யாரும் கொண்டுட்டு போக முடியாது. நம்ம வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு 55 லட்சம் ரூபாய்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் கதவை திறந்து உள்ளே போனால் ஒரு பல்லி 2 சிலந்தி பூச்சி அங்கேயே இருக்கும். நாங்கள் இங்கே ரொம்ப வருஷமாக குடி இருக்கிறோம், நீங்கள் யாருன்னு கேட்கும் நம்மளை. நாங்கள் தான் ஓனர். இதுக்கும் நம்ம அதுக்காக கவலைப்படுவோமா? சரி போயிடலாம், இருந்துட்டு போகுது அப்படின்னு அந்த பள்ளியையும் ஒட்டடை வச்சு நம்ம கவலைப்படுவோமா? அது மாதிரியே சிவபெருமானம் என்னதுன்னு சொன்னவனே பள்ளி மாதிரி இருந்துட்டு போகிறான் கொஞ்ச நாள் அப்படின்னு நம்மளையும் விட்டுருவார். நம்மளாம் பள்ளி மாதிரி கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படி கிளம்பிடுவோம். அவருடைய ப்ராப்பர்ட்டி. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் அவருடைய உடைமை, அத்தனை உயிர்களும் அவனுடைய அடிமை. அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால, நினைந்து ஊட்டுவாள். ஆனால் சிவபெருமான் எதையும் எதிர்பார்த்து செய்கிறவன் இல்லை. நாம் இன்னது தருவோம், இன்னது கொடுப்போம். அன்பு கொடுத்தா போதும். அந்த அன்பு தான், அன்பு தான். எக்ஸ்பெக்ட்ஸ் ஒன்லி லவ் ஃப்ரம் அஸ். அந்த அன்பு தூய அன்பா இருக்கணும், விழா அன்பா இருக்கணும். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியே நுடைய ஊனினை உருக்கி உள்வொளி பெருக்கி உலப்பில் ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தீரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தே எங்கெழுந்தருளுவது இனியே. இனிமே உன்னை சிக்கன் பிடிச்சிட்டேன், இனிமே அங்கே வா இங்கே வான்னு சொல்லாத, என்னை தில்லைக்கு கூப்பிடு, என்னை ஆட்கொள்ளுக என்று சொல்லி அப்படியே தில்லைக்கு வந்து சேர்கிறார் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் நிறைவு செய்து, இன்னும் 2 நாட்கள் இருக்குது. தில்லையில் தான் அவருடைய பணி, பெரும் பணி. அந்த பணியை 2 நாட்களிலே நாம் சிந்தித்து நிறைவு செய்வோம் என்று சொல்லி, இந்த திருவாசகம் வரலாற்று முறையில் முழுக்க அடியேன் ஆய்வு நூலாக எழுதியிருக்கிறேன். இது அனைவரும் இதை படித்து பார்க்கணும். அதே திருவாசகம் தான், ஆனால் இடம் மாதிரி வைத்திருக்கிறோம். அந்த அடுக்கும் முறை வித்தியாசமாக வைத்திருக்கிறோம், வரலாறை ஒட்டி செய்திருக்கிறோம். அத்தனை பேரும் அதனை வாங்கி பயனடைய வேண்டும். ஞானத்திரள் பத்திரிகையில் அடியேன் ஆசிரியராக இருக்கிறேன். நீங்கள் அந்த பத்திரிகையை வாங்கி படிக்கணும். மாதந்தோறும் வருகிற பத்திரிக்கை. அதில் நம்முடைய திருமுறை பற்றிய செய்திகள் நிரம்ப வருகிறது, அடியேன் எழுதுகிறேன். அதை அவசியம் வாங்கி படிக்க வேண்டும். திருமுறையை தவிர்த்து வேறு எதுவும் வராது, விளம்பரமும் வராது. அந்த பத்திரிகையை வாங்க வேண்டும் என்று சொல்லி, ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் மிக அற்புதமான பணிகளை செய்து வருகிறது. திரு நாகராஜ் அவர்களுடைய தலைமையில் பல்வேறு பணிகள். அதில் ஒன்று ஞானதானம். அதை மார்கழி மாதந்தோறும் வருடந்தோறும் செய்கிறார்கள். இந்த வருஷம் 33வது வருஷம். சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 வருஷம் சேர்த்துக்குள்ளேயே தளர்ந்துடுறோம். 33 வருடங்களாக இது தொடர்ந்து நடக்கிறது. தொடர்ந்து நடப்பதற்கு பேர் தான் தொண்டு. ஒவ்வொரு நாள் செஞ்சுட்டு விட்டுறது பேருக்கு தொண்டு இல்லை. அப்படி தொடர்ந்து பணி செய்கிறார்களை வாழ்த்தி, திருக்கோயில் சிவாச்சாரியார்கள், ஓதுவாமூர்த்தி, திருக்கோயில் செயல் அலுவலர்கள் அத்தனை பேரையும் என்னுடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ரொம்ப அற்புதமாக ஐயா இதில் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். IRISN அது ரொம்ப சிறப்பாக அதில் வருகிறது. இன்றைக்கி பதிவு பண்ணது நீங்கள் எப்போ வேணால் கேட்கலாம், எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம். யூடியூப்பில் இருக்குது. திருச்சிற்றம்பலம். ஓ
நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். 33 ஆண்டுகள் பணி செய்தால் அதுக்கு வித்திட்டதை வந்து நம்ம செந்தமிழ் செய்யலாம் தான். அவர் வித்திட்டார். அந்த வித்து இன்னைக்கு வளர்ந்து நல்லா ஆலமரமாக வளர்ந்துருக்கு. அதுக்கு இறையருள் முழு துணை இருக்குது. அதனால தான் மூல காரணமே. நாங்கள் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு ஒரு கும்பாபிஷேகத்துக்காக ஐயா, நான், என்னுடைய ஃப்ரெண்டு பழனி, கோடிலிங்க ஐயா, அவருடைய அண்ணன் வைத்திலிங்கம் எல்லோரும் வந்து அந்த கோயில் கும்பாபிஷேகம் போயிருந்தோம். ஊர் முழுக்க லைட்லாம் போட்டு ஸ்பீக்கர்லாம் கட்டி ரொம்ப அட்டகாசமாக எல்லாம் பண்ணியிருக்காங்க. முதல்ல நாங்கள் போகும்போது யாரும் ஊரில் பார்த்தா யாருமே கோயில் பக்கம் இல்லை. ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க. அவர் நம்ம கோயிலிங்க ஐயாவும் வைத்திலிங்கம் 1 மணி நேரம் பாட்டு பண்ணாங்க, தேவாரம் பண்ணாங்க. யாருமே வரல. நாங்கள் 3 பேர் தான் உட்காந்துருக்குறாங்க சேரில். அதுக்கப்புறம் ஐயா பேச ஆரம்பித்தாங்க. மாட்டு வண்டி, மாடு அது வண்டி ஓட்டுருவார். இதுதான் 3 தலைப்பே. இதுதான் பேச ஆரம்பித்தார். முதல்ல 5-10-15 நிமிஷத்துக்கு ஒரு 5 பேர் 6 பேர் வந்தாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 பேர், ஒரு 3/4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 பேர் சேர்ந்துட்டாங்க. அந்த ஊரையே வந்து நின்று கேட்கக்கூடிய அளவுக்கு அங்கே எல்லோரும் வந்திருந்தாங்க. அதுக்கு வந்து நம்முடைய சிந்தமிஷனுடைய நாவன்மை தான். ஏன்னா என்னையும் கவர்ந்து கந்தரலங்காரம் நம்ம நடராசபையிலே அவர் புறையிலிருந்தாங்க. அப்போ அந்த வழியாக நான் போகும்போது தான் கேட்டவன் தான் உள்ளே போய் உட்காந்து இடத்துல கேட்குறதுக்கு. அதே மாதிரி எல்லோருடைய உள்ளங்கவர் கலவனாக தான் நம்முடைய சொந்தமிஷம் இருக்காங்க. அவருடைய தொண்டு மேல் வளரணும். காரிசப்பால் திருவர்கள் அவருக்கு இறஞ்சி நிறைய அவருக்கு கிடைக்கணும், நிறைஞ்சு இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியுடைய உபயோகம் மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்களுக்கும் அவருடைய மனைவியார் ரோஜா ரமணி அவர்கள் நடித்துக்கொண்டு மீண்டும் நாளை மாலை சந்திப்பங்களே நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.